மக்களவைத் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களில் பறக்கும் படையினரின் சோதனையில் வியாபாரிகள், பொதுமக்களிடமிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த 25 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல், பரிசுப் பொருட்கள் கொடுத்தல் போன்றவற்றை தடுக்கும் வகையில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என 2 தேர்தல்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுவதால் பறக்கும் படையினர் 6 சட்டமன்ற பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். 18 குழுவினர் 24 மணி நேரமும் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படுகின்ற பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி முதல் பணம் பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி, நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குலசேகரம், குளச்சல் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கடந்த 4 நாட்களில் வியாபாரிகள், பொதுமக்களிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 25 லட்சம் ரூபாய் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் வாகன சோதனைகளில் பறக்கும் படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்.